அம்மா இந்த ஜூஸ் எனக்கு தானே? ஆமால உனக்கு தான். வா அம்மா அப்பனா நான் இத குடிக்கட்டுமா? ஏல அதை குடிச்சு விடாதல. இந்த ஜூஸ் பஸ்ல வச்சு குடிக்கிறதுக்கு. அப்ப அம்மா டூர்ல வச்சு தான் இத குடிக்கணுமோ? ஆமால உனக்கு பதில் சொல்லி தீரதுக்குள்ள என் உயிரை பெரும் போல இருக்கு. என் உயிரை வாங்கிறியா இவன்? இன்னும் டூருக்கு போற இடத்துல என்ன நீ சோதிக்க போறியோ தெரியல. அம்மா அம்மா அங்க பாரு, நம்ம ஊருக்குள்ள பெரிய பஸ் வருது. ஆமா இதுதான் டூருக்கு போற பஸ்ஸா இருக்குமோ? இல்லை நம்ம டூருக்கு போற பஸ் வந்துட்டு. சீக்கிரம் வா, வீட்டுக்கு போய் இன்னும் எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிருவோம். கடகடன்னு வேலையை முடிச்சாதான் அடுத்து நாம பரப்பட முடியும். ஆமா அவ்வளோ வரும் எனக்கு உனக்குன்னு மொத்தமா நம்ம தலையில சாப்பாடு செய்யற வேலையை கட்டிட்டாவ. ஆமா நானும் நம்ம 2-3 பேர் வீட்டுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டியிருக்கோம்னு பார்த்தா குடும்பமா அவ்வளோ எனக்கு உனக்குன்னு மறுபடியும் லிஸ்ட் பெருசா போயிட்டு. ஆமா இந்த உமா இங்க, அவளும் ஆளே காணோம். அவ வீட்டுல அவ தம்பி அவி அம்மா அப்பா எல்லாரும் வராவலாம். அப்புறம் அந்த பிள்ளை அவி அம்மா அப்பா எல்லாம் வராவலாம். அதான் அவ வரல. அங்க வீட்டுல கிடக்காவலாம் இருக்கும் எல்லாம் பேசிட்டு. அதானே பார்த்தேன், என்னடா ஆளே காணும் இந்த திசையிலேன்னு. இழிச்ச வச்சுதான் எங்க போனான்னு தெரியல, ஆளே காணும். போட்டாலும் ஆளி எடுக்க மாட்டேங்குது. அவளும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு டப்பாலாம் இருக்கும், கவனிச்சிருக்க மாட்டா. சரி லட்சுமி அக்கா, உங்க வீட்டுக்காவது வேற உடனே ஒத்துக்கிட்டாராக்கும் டூருக்கு போறதுக்கு? நீங்க இன்னும் கேட்கலன்னு நேத்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஐயே அந்த கூத்த ஏன் கேட்க சரசு? அவர்கிட்ட டூருக்கு போறதுக்கு கேட்டு சம்மதம் வாங்குறதுக்குள்ள போதுன்னு ஆகி போச்சு. எங்க வீட்டுல 2 பேருக்கும் சரியான சண்டை நேத்து. அதனால ஐயே அப்புறம் ஐயே வேற என் பிள்ளைகள் 2 தான் அவரை சமாதானப்படுத்திச்சுவே. வாரேன்னு சொன்னாரா இல்லையா அந்த பண்ணி என்ன? கடைசியில வாரேன்னு சொல்லிட்டாரு. நான் அவ்வளவுதான் போல நம்ம டூருக்கு போக முடியாதுன்னு நினைச்சிட்டேன். ஒரு வழியா சம்மதிச்சிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லாட்டினா என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சேன். நீங்கள் தான் எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தான் கிடக்கணுமோன்னு. ஆமாக்கோ என் வீட்டுக்காரன் வர முடியும்னு தான் சொன்னாரு, தோட்டத்தை பார்க்கணும் தண்ணி வைக்கணும்னு. வாங்க 2 நாள் தானே போலான்னு சொல்லி வேற வர சொல்லியிருக்கு. ஆமா அவ்வளோ இந்த தோட்டத்தை கட்டி எழுத என்ன பண்ணேன்? நல்ல வேலை, நான் இப்போதைக்கு இன்னும் ஆடு மாடு வளர்க்கல. ஆடு மாடு வளர்த்துருந்தேன் நெய்யி, ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும் புல்லு வைக்கணும் அது வைக்கணும்னு வர முடியேன்னு இருப்பாரு. ஆமா அது இருந்தா நம்ம போக முடியாதுதான் எங்கேயும். வேற அதுக்கு பசி ஆத்தணும்ல, வேற அக்கம் பக்கம் தான் யார்ட்டையாவது கேட்டு விட்டுட்டு வரணும். ஆமா எங்க மைனி எப்படியே யாருக்கிட்டையாவது யார் தலையிலையாவது அந்த வேலையை கட்டிட்டு வந்துடும். ஆமா பெரிய பொண்ணு, அவிய வீட்டுல நிறைய மாடு ஆடுன்னு எல்லாம் வச்சிருக்காவல்ல. வேற அவிய யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு வந்தாதான் எங்க போனாலும் போக முடியும். லட்சுமிக்கா சோறு வந்திருக்குமா இல்லையா? இப்பதானே தண்ணி கொதிச்சுட்டு ஆயுது, அரிசியை போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சரி லட்சு இது என்னது? இது புளியாதரைக்கு பொடிகின்றதுக்கு எல்லாம் வறுத்து வச்சுருக்க அரைக்கலான்னு பார்த்தா என் வீட்டுல மிக்சி சரியில்லை. உங்கள யார் வீட்லயாவது தான் வந்து அரைக்கணும்னு பார்த்தேன். அதுக்கு என்ன நேரம் கூடி வராம இருந்துட்டே இல்லை. அரைச்சிட்டு வரையா சரசு உங்க வீட்டுல போய்? சரிக்கோ நான் அரைச்சிட்டு வரேன், அரிசி வேகட்டும். இதை அரைக்கலான்னு பார்த்தா திடீர்னு மிக்சி வேலை செய்ய முடியுங்குது. டூருக்கு போயிட்டு வந்து தான் மிக்சியை சரி பண்ணணும் கடையில் கொடுத்து, இல்லாட்டினா தூக்கி போட்டுட்டு வேற வாங்கணும். நான் கல்யாணம் ஆன புதுசுல வாங்கின மிக்சி அது. ஓ அவ்வளோ பழைய மிக்சியா அது? ஆமாலா, கல்யாணம் ஆன புதுசுல அங்கங்க அரைக்கணும்னா அம்மியில போட்டு அரைச்சிட்டு அடப்பேனா. அப்ப அவர் அதை பார்த்துட்டு இவ கடந்து இப்படி கஷ்டப்படியால அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்சியை வாங்கி தந்தாரு. வர்றா பரவாயில்லையே அண்ணே, உங்க மேல நல்லா பாசமா தான் இருந்திருக்காவ. ஆமா அவரு நல்லா தான் இருப்பாரு கல்யாணம் ஆன புதுசுல. அதுக்கப்புறம் தான் ஒரே நாண்டுகிட்டு நிப்பாரு குடிச்சுக்கிட்டு. அதுதான் அவர்கிட்ட பிடிக்காது. அதனாலதான் வீட்டுல ஒரே சண்டை வரம்பத்துக்க. இந்த வீட்டு அட்ரஸ் தானே சொன்னாங்க. தம்பி தம்பி தம்பி, என்ன கூப்பிட கூப்பிட ஒருத்தரும் சத்தம் தர முடியங்க? அவ வீட்டில் யாரும் இல்லையோ? மறுபடியும் ஒரு ஃபோன் அடிச்சு கேட்போமா இந்த வீடு தானே இல்லை வேற எதுவுமான்னு? மாறிக்கிரி வந்துட்டோமோ? பஸ் வந்துருச்சு போல இருக்க. அண்ணே கொஞ்சம் நில்லுங்க. தம்பி உங்களை தேடி தான் வந்தேன். நீங்க தானே கவினு? ஆமாண்ணே, உங்களை பிரசாந்த் தானே அனுப்பிச்சு விட்டது. ஆமாப்பா, ஊட்டி வரைக்கும் டூருக்கு போறதுக்காக என்னை அனுப்பி விட்டுருந்தாங்க டிராவல்ஸ்ல இருந்து. ஆமாண்ணே, பிரசாந்த் நான் தான் சொல்லியிருந்தேன். சரி தம்பி, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. 6 மணிக்கு போல கிளம்புனா போதும்லப்பா, இல்லை சீக்கிரமா கிளம்பணுமா? ஆமாண்ணே 6 மணிக்கு இங்க இருந்து கிளம்புனா போதும். எல்லாரையும் பஸ் ஏற இடத்துக்கு 5 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கேன். 5 மணின்னு சொன்னாதான் 6 மணிக்கு போலையாவது வருவாவ. அப்பதான் பஸ் எடுக்க முடியும். ஆமா தம்பி, அது என்னமோ சரிதான். அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நான் பிரசாந்துக்கு அனுப்பி விட்டுட்டேன். நீங்க டீசல்லாம் போட்டு ஃபுல்லா தானே வச்சிருக்கீங்க? நல்ல கண்ட்ரோல்ல தானே இருக்கு பஸ்? எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேன் தம்பி, நல்லா இருக்கு, நல்ல கண்டிஷன்ல பஸ், ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிரசாந்த் தம்பி எல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால நல்ல பஸ்ஸாக தான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. சரிண்ணே, ஏன்னா நிறைய பேர் வராங்க, சின்ன பிள்ளைலாம் வச்சிருக்காங்க. வேற இடையில எங்கேயும் பஸ் நின்று போச்சுன்னா வேற கஷ்டம் இல்ல, அதுக்கு தான் சொன்னேன். புரியுது தம்பி. சரிண்ணே உள்ள வாங்க, எல்லாரும் வரதுக்கு டைம் ஆகும்ல, இன்னும் நேரம் இருக்கு. உள்ள வாங்கண்ணே. இல்ல தம்பி பரவாயில்ல, நான் பஸ்குள்ளே இருக்கேன். சரிண்ணே வாங்க, உள்ள வாங்க, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போய் உட்காருங்க. இல்லப்பா தம்பி, இப்போ வரும்போது தான் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டு வாரேன். வயிறு தும்முன்னு இருக்குப்பா, நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே, இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க. அம்மாக்கு ஒரு ஃபோன் அடிச்சு டிராவல்ஸ் பஸ் வந்தாச்சு, எல்லாரையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுன்னு சொல்லணும். அப்பதான் சீக்கிரம் அவ்வளோ கிளம்ப பாப்பாவ. நமக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சாச்சா? இன்னும் என்னென்ன தேவை? சொட்டர் எடுத்தாச்சு, செருப்பு எடுத்தாச்சு, கூலரு எல்லாம் எடுத்துட்டோம். அவங்களுக்கும் டிஷர்ட் எடுத்தாச்சு, கூலர்ஸ் எடுத்தாச்சு, கேமரா எடுத்தாச்சு. வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும். நாங்கள் டூருக்கு போகிறது அதோட நோட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு.
வேற என்னென்ன எடுக்க சொன்னாங்க கவினு? ஒரு 5 மினிட்ஸ். சொல்லியா? எம்மா டிராவல்ஸ் பஸ் வந்துருச்சு பாத்துக்க. நீ எல்லார்ட்டையும் பக்கத்துல சொல்லிடு, பஸ் எல்லாம் வந்துருச்சு, சீக்கிரம் எல்லாம் ரெடி ஆயிருங்க, 5 மணிக்கெல்லாம் பஸ் பக்கத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்லி. நீ இப்போ கொஞ்சம் எல்லாரையும் அலர்ட் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமா வர பாப்பாவ. வேற இங்கே 7-8 மணி ஆயிட்டுன்னு வைக்கி, நல்லா லேட் ஆகி போயிடும். சரியா, நான் தான் லட்சுமி சரஸ்கிட்ட போய் சொல்லிடுறேன். அவ்வளோ அப்படி அங்கங்க பக்கத்துல சொல்லிடுவாளுவ. சரிம்மா, அதை நீ பாத்துக்க. யார்கிட்ட சொல்லுவியோ சொல்லிடு, சீக்கிரமா வர்ற மாதிரி பாருங்க. சரிம்மா, நான் வைக்கேன். சரி நீ வை, நான் பாத்துக்கிட்டேன். பஸ் வேற வந்துட்டுங்களா சொல்லியா? அவ்வளோ கிளம்புனால்வளா இல்லையான்னு தெரியலையே. இவ்வளோ வேற என்னமோ புளிச்சோறு கிண்டியனாலவே அரிசியை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம். சரி பாப்போம், அங்கதான் சோறு கிண்டிட்டு அடப்பாளுவ. அங்க எல்லாரும் மொத்தமா இருந்தாலும் சொல்லிட்டு வந்துருவோம். ஏங்க, நீங்க சொன்னதெல்லாம் உங்க சூட்கேஸ்ல எடுத்து வச்சுட்டேன், பாத்துக்கங்க. வேற ஏதாவது எடுத்து வைக்கணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். ஆமா எமிலி, இது என்ன சூட்கேஸ்? எங்க பார்த்தா தெரியலையா? இந்த சூட்கேஸ்ல எனக்கும் பாப்பாக்கும் உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த சூட்கேஸ்ல உங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பாத்துக்கங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வேற நான் மறுபடியும் எடுத்து வைக்க. வேற லாஸ்ட்ல அதை எடுத்து வைக்கல இதை எடுத்து வைக்கல, நீ என்கிட்ட எல்லாம் கோவப்படக்கூடாது. எமிலி, எத்தனை லக்கேஜ் தூக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்க நீ? என்னங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு தேவையானது பாப்பாக்கு தேவையானதெல்லாம் ஒரு சூட்கேஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் தனித்தனியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். ஒரு சூட்கேஸ்ல 2 நாளுக்கு தேவையான ஒரு 2 செட் துணி எடுத்து வைக்க போதும். அது எப்படி வைக்க முடியும்? இடம் பத்தாத. அது எப்படி இடம் பத்தாம போகும் எமிலி? நம்ம வீட்ல இருக்க சூட்கேஸ் எல்லாம் பெரிய சூட்கேஸ், அதுல எக்ஸ்டென்ஷன் ஜிப் வேற இருக்கு. நீ தேவையானதை மட்டும் எடுத்து வை, கண்டிப்பா இடம் பத்தும். இது என்ன எமிலி, செருப்பெல்லாம் சூட்கேஸ்ல எடுத்து வச்சிருக்க? இதெல்லாம் நமக்கு தேவையா? எங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எடுத்து வச்சிருக்கேங்க. எமிலி, என்னைய கடுப்பேத்தாத பத்துக்க. ஒழுங்கு மரியாதையா அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தேவையான பொருளை மட்டும் உள்ள எடுத்து வை ஒரே சூட்கேஸ்ல. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னு வை, தூக்கி குப்பையில போட்டுருவே. அவ்வளோத்தையும் எடுத்து வச்சிருக்கா பேரு சூட்கேஸ்குள்ள, அவ்வளவு குப்பையையும். சூட்கேஸ்குள்ள பேரு ஊசிமணி, பாசிமணி, செருப்பு இதெல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டுட்டு உனக்கு பிள்ளைக்கு எனக்கு 3 பேருக்குள்ள துணியை மட்டும் ஒரே சூட்கேஸ்ல வை, நல்லா இடம் பத்தும். அப்பனா நீங்களே எடுத்து வைங்க. எமிலி, சீக்கிரம் எடுத்து வை எமிலி. டிராவல்ஸ் பஸ்காரெல்லாம் வந்துட்டான், வெளியே தான் நிற்கான். இப்போ வெளியே கூப்பிட்டு இடம்ல அது வந்து டிராவல்ஸ்காரன் தான். ஒழுங்கா எடுத்து வை, நேரம் ஆகுது. டூருக்கு போற நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு சோதிக்காத நீங்க. இன்னும் அவ்வளோ கரெக்டான நேரத்துக்கு வரணும், வந்தப்பறம் தான் பஸ் எடுக்க முடியும். இன்னும் யார் யாரெல்லாம் என்ன நீ சோதிக்க போறாவளோ, எவ்வளவு லேட்டா வர போறாவளோ, நானே மூச்சு முட்டில இருக்கேன். ஏன் எதுக்கு இப்படி மூச்சு முட்டனா? தனியா அப்ப குடும்பமா ஃபேமிலியா போயிட்டு வந்திருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாம டிராவல்ஸ் பிடிச்சியே? உங்களுக்கு தேவைதான், நல்லா அனுபவிங்க. நிறைய ஜோறு பத்தியா 2 பேரும் ஆளாளுக்கு கிண்டுனாதான் வேற கீழே அடி பிடிக்காம இருக்கும். போதுக்கோ, ஓரளவுக்கு கிண்டிட்டோம்ல, இனிமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அப்ப கிண்டுறது போதங்கியோ, நல்லா எல்லா பக்கமும் கிளறு பட்டுருச்சா? ஆமாக்கா, கலர் பட்டுருச்சு. போதும், எப்படி இருந்தாலும் பஸ்ல என்ன தின்றுவாவ, குறைலாம் சொல்ல மாட்டாவ. ஆமா லட்சி, யார் என்ன சொல்லுவா? நம்ம செஞ்சு கொடுக்கதே பெருசு, இதுல என்ன குறை சொல்ல வேண்டி இருக்கு? ஆமா பெரிய பெண்ணு, நம்ம கடந்து இங்க செஞ்சுட்டு அடக்கம். அவ்வளோ வீட்டுல நல்லா ஜாலியா கிடக்காவ. நான் என்னென்ன எடுத்து வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இனிமேதான் மீதி வேலையை வீட்டில் போய் நானே பார்க்கணும். கடற்கரை இந்த வேலையை முடிச்சுட்டு உடனாதான் அங்கே போய் நான் மீதி வேலையை செய்யலாம். சரி, அப்போ சரசு அடுப்பு ஆஃப் பண்ணிடு. இனிமே வாழைல வெட்டி வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு எத்தனை பேருக்கு கேட்டாவளோ அதுக்கு கணக்கு பண்ணி பொட்டணம் போட்டு வச்சிருவோம். பஸ்ல கேட்கும்போது ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடும் போது எடுத்து கொடுப்போம். ஆமாக்கா, 6 மணிக்கு பஸ் எடுக்காவளா, அந்த நேரத்துல வீட்டுல சாப்பிட்டுட்டு போனாலும் வேற பஸ்ல இருக்கும்போது பசிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துக்கிடுங்க, ஒரு 8-9 மணிக்குன்னா சாப்பிட்டுலாம் பஸ்ல வச்சு. ஆமா, அதை நினைச்சுதான் நானும் புளிச்சோறு செய்வோம்னு நினைச்சேன். அவ்வளோ இங்கதான் இருக்கீங்களே. வாங்க பத்திராளியக்கா. லட்சுமி, சரசு, டிராவல்ஸ் பஸ் வந்துருச்சான். எல்லாரும் 5 மணிக்கெல்லாம் பஸ்ஸுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லி சொன்னா என் மோவேன். அப்படியா, அதுக்குள்ள பஸ் வந்துருச்சாக்கா? ஆமா, என் மோவன் இப்பதான் போன் அடிச்சு சொன்னான். அக்கம் பக்கம் எல்லாம் சொல்லிடு, யாருக்கெல்லாம் சொல்ல வேணுமோ அதெல்லாம் சொல்லிடு. 5 மணிக்கெல்லாம் எல்லாம் பஸ் வர்ற மாதிரி, அப்பதான் 6 மணிக்காவது பஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வர்ற வழியில பாக்குற எல்லாரையும் வாங்க வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். யாரெல்லாம் வரேன்னு சொன்னாவளோ இல்லலாம். நீ மீதி யாரெல்லாம் சொல்லணுமோ நீ ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிக்கா. சரி, புளிச்சோறுலாம் செஞ்சுட்டீங்களோ? ஆமாக்கா, இப்பதான் செஞ்சு முடிச்சோம். இனிமேதான் கடகடன்னு வாழையில எல்லாம் போட்டு பொரியணும். பரவாயில்ல லட்சுமி, நீங்கள் விலையை கடந்து செஞ்சுட்டிய. நானும் உனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தேன். எனக்கு மாடு ஆடெல்லாம் கிடக்கு பத்தியில, அந்தளவுதான் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் அப்பப்போ தண்ணி வைங்க, புல்லு வைக்கலாம் இருந்து போடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு போனேன். அவைய ஒரு 2 நாள் நம்ம ஆட்டையும் மாட்டையும் பார்த்துக்கிட்டாவன்னா போதும்ல. ஆமா பத்திராளிக்கு, அதை தான் நாங்களும் நினைச்சோம். நல்ல வேலை நம்ம வளர்க்கல, இதை வளர்த்துக்கிட்டு இங்கே கிடந்தோன்னா ஊருக்குள்ளதான் கிடக்கணும், எங்கேயும் போக முடியாதுன்னு. ஆமா, நான் டூருக்கு எங்க வீட்டில் சொல்லும் போதே சொல்லிட்டு தான் இருந்தேன். அந்த 2-3 நாள்ல சரி வாங்கிட்ட இல்லைன்னா சரசுக்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நம்ம மொத்தமா எல்லாரும் போறோம்ல, அதான் அங்க பக்கத்து ஊர்ல தெரிஞ்சவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆமா, நம்ம ஊர்லயும் அவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம கூட டூருக்கு கிளம்பிட்டாவே, வேற ஊருக்குலயும் ஒருத்தட்ட சொல்லிட்டு வர முடியாது. ஆமா சரசு, அதான் வர முடியல. பரவாயில்ல, நீங்களே கிடந்து அவ்வளவு செஞ்சுட்டீல. அதான் இவ்வளவு நேரம் வேலை செய்ய வரல. இனிமே பொட்டணம் போடுறதுக்கு இருங்க, எல்லாம் பொட்டணம் போட்டு எடுத்து வச்ச அப்புறம் வீட்டுக்கு போலாம். எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம் ஒன்றும். அடே அப்பா, அதுக்கு ஏன் வாய் இப்படி கோணிட்டு போகுது? வாய் வண்டலூர் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகுது ஒருபடியா. பெரிய பொண்ணு சும்மா இரு, வாயை வச்சுக்கிட்டு. இப்ப பாரு, ஒரு சூட்கேஸ்க்குள்ள அவ்வளோத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நீ இவ்வளவு அக்கப்போரு பண்ணியா? இப்ப ஜிப்ப போடுங்க.
ஜிப் அப்படியே அத்துக்கிட்டு போட்டோம். அப்புறம் போற இடத்துல அப்படியே வாயை விழுந்துகிட்டு இருக்கோம் சூட்கேஸ் கேவலமா அப்படியே தூக்கிட்டு அலைங்க தலைவலியே வச்சுக்கிட்டு. அதெல்லாம் மூடும், நான் பாத்துக்கிட்டேன். என்னமோ லக்கேஜ் எல்லாம் இவிய தான் தலையில வச்சு சமக்கிற மாதிரி தான் மினுக்குறாவ. பஸ்ல வச்சா அது பாட்டுக்கு பஸ் கொண்டு வந்து ஊட்டியில தரப்போகுது. அங்க ரூம்ல வைக்க போறோம். ரூம்ல வச்சுட்டு வரும்போது தூக்கி மறுபடியும் பஸ்ல வச்சு கொண்டு வர போறோம். என்னமோ இவிய தூக்கி சமக்க மாதிரி தான் நம்ம கிட்ட கோவப்படியாவ. எக்ஸ்ட்ரா சூட்கேஸை வைக்க கூடாதுன்னு. ஐயோ, இந்த சூட்கேஸ் வேற மூட மாட்டேங்க ஜிப்பு. இப்ப இது தெரிஞ்சாவ நம்மள கேவலம் படுத்துவா. என்ன கவினே, சூட்கேஸை மூடுற ஐடியா இல்லையோ? இல்ல எம்லி, வேற ஏதாவது எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுட்டு ஒரேடியா மூடிடலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா, நானே எங்க ஜிப்பு மூட மாட்டேங்குதோன்னு நினைச்சேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எம்லி, பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் ஃபர்ஸ்டே வச்சிட்டேன். அப்ப சரி, இந்த மூடிடுறேன். தப்பா ஒரு வழியா ஜிப்பு மூடி நம்ம மானத்தை காப்பாத்திருச்சு. இப்போதைக்கு சூட்கேஸ் ஜிப்புக்கு ஒன்றும் ஆகல. டூருக்கு போயிட்டு வர வரைக்குமாவது தாங்குமான்னு பார்க்கணும். என்ன சூட்கேஸ் கிட்ட தனி என்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு? இல்ல எமிலி, ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாத்தியா, இதுக்கு தான் ஐயா வேணுங்கிறது. ஒரே சூட்கேஸ்ல எப்படி வேலையை முடிச்சுன்னு பாரு. இன்னும் டூருக்கு போன அப்புறமா அங்க ரூம்ல போய் திறக்கணும் மூடணும். அதுக்கு என்ன பாடுபட போறீன்னு நானும் பார்க்க தானே போறேன். சிப்பு போயிட்டு வர்றதுக்குள்ள பிஞ்சிரும். அப்ப பிஞ்சா அது ஏன் பொறுப்பு இல்லப்பா. யாரு சிப்பு மூடும்போது பிய்யுதோ அவியதான் அதுக்கு காரணம். அவியலுக்கு சிப்பு போட தெரியலன்னு அர்த்தம். அப்போ சரியா? இது நல்ல கதையா இருக்க. சூட்கேஸ்ல இருந்து அதை எடுத்துதான் இதை எடுத்துதான் பியா வேற. நான் மூடும்போது பிஞ்சு போச்சுன்னா என்னையே தான் குறை சொல்லுவீங்க. எனக்கெல்லாம் தெரியாதப்பா. சூட்கேஸ்ல நான் கையே வைக்க முடியேன். நீங்க எப்போ உங்க பொருள் எடுக்க திறக்கீங்களோ அப்ப எனக்கு தேவையானதை எடுத்து வெளியே வச்சுக்கிடுவேன். சரி சரி, வேற வேலை இருந்தா போய் பாரு, சீக்கிரம் கிளம்பு. இன்னொரு சூட்கேஸ் எடுத்து வைப்போம்னா அதை கேட்காம தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இவரு பண்ற அட்டூழியம் தாங்க முடியலம்மா. ஒரு வழியா அவ்வளோ வரைக்கும் பார்சலை போட்டாச்சப்பா. லட்சு, அதான் என் வேலையெல்லாம் முடிஞ்சதுல. போய் டிராவல்ஸ் பஸ்ஸை பார்த்துட்டு வருவோமா? வேண்டாம் பெரிய பொண்ணு, நம்ம பஸ் ஏற போகும்போது பார்த்துக்கிடலாம். எங்க போயிட போகுது பஸ்? ஆசையா இருக்கு லட்சு. ஜன்னல் ஓரமா இடம் பிடிச்சு போட்டுட்டு வருவோம். நமக்கு முன்னாடி எவ்வளவு போயிட்டாலும் வைங்க, பைய கையை துண்டு கிண்டுன்னு போட்டு எல்லாம் இடம் பிடிச்சி ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிடுவாளுவ. நம்ம எதையாவது கொண்டு போய் வச்சு இடத்த பிடிச்சி போட்டு வருவோம். ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ணாண்டாம். எங்க போயிட போகுது பஸ்? அதெல்லாம் இடம் கிடைக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க. வேற அந்த டிரைவர்காரன் காரி துப்பி போடுவான், என்ன இதுவே இப்படி இருக்குன்னு. ஆமா பெரிய பொண்ணு, பத்திராளியக்கா சொல்றதும் சரிதான். பெரிய பொண்ணு, நம்ம சீக்கிரம் இனிமே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு ரெடியாகி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா பஸ்க்கு போயிருவோம். வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, அப்போ நான் ஜன்னல் சீட்டுக்கு இடம் பிடிச்சிடலான்னு பார்த்தேன்.